தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர் 14 அதிகாரம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாதபடியிலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நிலையிருக்கிறபடி, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையாகிய நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தாவே வர்த்திக்க செய்கிறீர். எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே சொன்னோம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஒன்று இயேசுவாகிய ராஜா. அவர் ரொம்ப நல்லவர், அன்பு நிறைந்த ராஜா. அவருடைய அரசாட்சிக்கு கீழே இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆகவேதான் உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 29வது வசனம் விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 33:29 பாருங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, எல்லாரையும் பார்த்து பாக்கியவான்கள் சொல்லல ஆண்டவர். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேல்னா யாரு? ரட்சிக்கப்பட்ட மக்கள் இல்லையா? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். சிலர் சொல்லுவாங்க, இஸ்ரவேல்னா ஆபிரகாம் சந்ததி தானே பாஸ்டர், நாம் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட சபை மக்களாக இருக்கிறோம், நாம இஸ்ரவேலரா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, திருப்புங்க கலாத்தியர் 3 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இந்த இஸ்ரவேல் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள், அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமின் பிள்ளைகள், அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள், அவங்க யாருன்னு கேட்டால் விசுவாச மார்க்கத்தார். யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க தான் அந்த இஸ்ரவேலர். உள்ளத்தின் யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லி ரோமர் 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நாம தான் அந்த இஸ்ரவேலர்கள், நாம தான் அந்த யூதர்கள், உண்மையான யூதர்கள். உள்ளத்திலே பாருங்கள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். நாம தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அடிக்கடி சொல்லணும் பாருங்க, எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, அந்த ரட்சிப்பு நம்மை ஒப்பற்றவர்களாக மாற்றி இருக்கிறது. எவ்வளோ பெரிய
ஸ்லாக்கியம் பாருங்க. யூ ஆர் மேட்ச்லெஸ். நீங்கள் வந்து ஒப்பற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்போ பாருங்க, இயேசு ராஜாவுக்கு கீழே இருந்தா எவ்வளோ பெரிய பாக்கியம். ரட்சிப்பு நம்மை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ரட்சிப்பின் மூலமாக அற்புதமான ஆச்சரியமான இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். மனுஷன் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, அமெரிக்காவில் குடியேறினா நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் யோசிக்கிறாங்க. போக முடியுதா? அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா? தலையில் நின்று தான் போகிறாங்க சிலர். எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ளே போய் சேர்ந்துடணும்னு. சிலர்லாம் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு பிரயாசப்படுறத பார்த்தா நான் அதை விலைக்கு சொன்னேன்னா நீங்கள் வந்து ஐயோ இப்படி எல்லாமா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு பாருங்கள், இந்த நல்ல தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு மக்கள் பிரயாசப்படுகிறார்கள். நிறைய பேர் என்னுடைய வாஞ்சை பாருங்க ஆண்டாண்டு காலமாக நிறைவேறல. நான் எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறேன் ஐயா, ஆனால் முடியல அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், அமெரிக்காவை காட்டிலும் கோடி மடங்கு சிறந்த ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். கோடி மடங்கு சிறந்த தேசம் அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா இது தேவனுடைய சுத்த கிருபை. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுபட்டு பாருங்க நமக்காக கரையும் கொடுத்து, அந்த கரையத்தின் புண்ணியத்தினால நம்மளை வந்து இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை யோசிக்கும் போதெல்லாம் நான் சொல்லுறேன், கண்ணீரோட நன்றி சொல்லணும். சும்மா நன்றி சொல்லக்கூடாது, கண்ணீரோட நன்றி சொல்லணும். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்ட்ரூ மக்ன்ற ஒரு பிரசங்கர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், அநேகர் பரலோகத்துக்கு போன பிறகு தான் அவங்க வந்து கண்ணீர் விடுவாங்க. அடே அப்பா, இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை இலவசமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கே ஆச்சரியப்பட்டா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்லலாம். ஆவியானவருடைய பாருங்க ஒத்தாசைகளையும் அவர் கொடுக்குற சந்தோஷத்தையும் பாருங்க அவர் கொடுக்குற சமாதானத்தையும் இன்னும் அதிகமாய் பெற்று நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழலாம். அந்த ஸ்லாக்கியத்தை இன்னைக்கே கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்றத உணர்ந்தோன்னா அதான் பாக்கியம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரு பிதாவாகிய தேவனை. வாசிங்க கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை என்ன செய்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம்னா நன்றி செலுத்துகிறோம். காரணம், ஆண்டவருடைய தயவு இல்லாமல், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல், ஆண்டவருடைய காருண்யம் இல்லாமல் இவ்வளோ பெரிய நன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருளின் அதிகாரத்தினின்று, பிசாசுனுடைய அடிமைத்தனத்தினின்று, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதுன்றது அருமையானவர்களே, அது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்காக இயேசு சிலுவையில் ரத்தத்தையே நினைச்சிருக்கிறாரு, சிந்தி இருக்கிறாரு, நிர்வாணமாக தொங்கி இருக்கிறார் சிலுவையில். பாருங்க, அவ்வளவு கரையும் கொடுத்ததான் நம்மளை வந்து இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. எப்போதும் பாருங்க நன்றி நிறைந்த ஒரு உள்ளம் நமக்கு மிக மிக அவசியம். கர்த்தாவே நன்றி சொல்றாரு பாருங்க, பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மளை அங்க இருந்து இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரலன்னா நம்ம தலைகளை தொங்கினா கூட இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எவ்வளவு பாடுபட்டாலும் இந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. மனம் திரும்பாதவர்கள் எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாருங்க பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, அவங்களுக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம், பகலுக்கும் இரவுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். அவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும். ரட்சிக்கப்பட்டவர்கள்
பாருங்க, தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் பிசாசுனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள், இனம் புரியாத சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள், சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள், இயேசுக்குள்ளே இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க பிசாசுன அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, பாவத்துக்கு கீழே இருக்கிறாங்க, குற்ற உணர்வுக்கு கீழே இருக்கிறாங்க. பாருங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். இந்த உலகத்திலேயே அவங்க நல்லா இருப்பாங்க, தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறதுனால. பரலோகத்தில் போயும் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க இந்த உலகத்திலையும் பாருங்க கஷ்டம். மனுஷன் வெளியே சிரிக்கிறான், உள்ள அழுதுகிட்டு இருக்கிறான். அதான் அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை. பவுல் ஒரு இடத்துல கதறாரு பார்த்தீங்களா, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்ன இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? அப்படிப்பட்ட ஒரு கதறல் பாருங்க மனம் திரும்பாத மனுஷனுக்குள்ள இருக்குது. அதனால தான் நீங்கள் மனம் திரும்பாத மனுஷனை பார்த்த உடனே சரி அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படி யோசிக்காதீங்க. அவங்க இப்போதே நரகத்தை தான் நினைச்சிட்டாங்க, அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, அது நரக வாழ்க்கை. எதுவுமே மனுஷனை பாருங்க 100% திருப்திப்படுத்தவே முடியாது. தேவன் இல்லைன்னா, இயேசு இல்லைன்னா மனுஷன் உள்ள வெறுமையாக தான் செய்கிறான், இருக்கிறான், விரக்தியில் தான் இருக்கிறான். பாக்கெட்டில் நிறைய பணம் இருக்கலாம், ஐயா நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய டிகிரி இருக்கலாம். பெரிய பாசு சொல்கிற மாதிரி சிலருடைய டிகிரியை போட்டால் இங்கேருந்து எம்ஏ மேலே வரைக்கும் போகும். அவ்வளோ டிகிரி இருக்கலாம் பாருங்க, பெரிய அந்தஸ்து இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம். ஆனால் உள்ள மனுஷன் ஜீரோ. கர்த்தர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பாருங்க, உள்ள அவ்வளோ வெறுமை இருக்கிறது. கண்ணை மூடினான்னா அடுத்த நிமிஷம் he will be thrown into hell. அதான் அவனுடைய நிலைமை. அப்போ நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன? நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? ஒரு ஜெப உதவி. ஆண்டவரே, நானும் அப்படிதான் இருந்தேன், அந்த நிலைமையிலிருந்து என்ன நினைச்சிருக்கிறீரு? ரட்சித்திருக்கிறீரு. அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறீரு. இன்னைக்கு தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறேன். பாருங்க, நம்ம உங்க வாசிக்கிறோம் இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க, நல்ல பானங்களை குடிக்கிறாங்க இல்லையா, அதுலலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வெறும் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அது உள்ள மனுஷனை ஐஸ்வர்யவானா மாற்றுகிறது. மனுஷன் உள்ள மகிமை உள்ளவனாக மாறுகிறான். அது இல்லையே ரட்சிக்கப்படாத மக்களுக்கு. அது உங்க சொந்த மாமா மச்சானா கூட இருக்கலாம், உங்க சிதப்பா பெரியவங்கள கூட இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம யோசிச்சிடுறோம், அவங்க நம்மளை காட்டிலும் வசதியாக இருந்தாங்கன்னா உடனே நம்ம யோசிச்சிடுறோம், நம்மளை காட்டிலும் நல்லா தான் இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும் நல்லாவே இல்லை. அவங்க உள்ள தே ஆர் பேங்க்ரப்ட், உள்ள ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய உதவி என்னன்னா ஜெப உதவி. எல்லாரும் சொல்லுவாங்க ஜெப உதவி. அப்போ ஜெபங்கள் பாருங்க சுயநலமா ஏறெடுக்கப்படக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் வெறும் சுயநலமாக இருக்கக்கூடாது. பாருங்க, நமக்காக நான் ஜெபிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் நமக்காக. ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி. நம்முடைய தேவைகளுக்காக நாம் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணால் நான் சொல்கிறேன் ராங். நீங்கள் சுயநலமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதான் ஒரு விவசாயி ஜெபம் பண்ணாராம், லார்ட் bless me, my wife, my son John and his wife, us for no more nara. எங்க 4 பேரை ஆசீர்வதியும், வேற யாரையும் ஆசீர்வதிச்சிடாதையும். இது ஜெபமா? யோசித்து பாருங்க. சுயநலமான ஜெபங்களையே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா
பாருங்கள், கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு பெரிய பொதுநலவாதி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம சில நேரங்களில் யோசிக்கிறோம், எல்லா பயிலும் போட்டு நரகத்துக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கடவுள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருடைய ஆவி நமக்குள்ளேயும் இருக்கணும். பாருங்க, நாமளும் மற்றவர்களுக்காக பாருங்க ஜெபிக்கணும். மற்றவங்களை கூட்டிகிட்டு வரணும், சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த அன்புக்குள்ள, இந்த ஜீவனுக்குள்ள, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்களும் வந்து சேரும்படி பாருங்க நாம சில கரையங்களை கொடுக்கணும், நாம சில முயற்சிகளை பண்ணணும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. A true Christian is an interceding Christian. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற கிறிஸ்தவன். பாருங்க, ஏன்னா நாம அங்கதான் இருந்தோம், பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருந்தோம். அற்புதமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். யார் நமக்காக ஜெபம் பண்ணாங்களோ, யாருடைய ஜெபத்தை கேட்டு கத்திருந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு தெரியல. யாரோ நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நாம மற்றவங்களுக்காக ஜெபிக்க கடனாளிகளா இருக்கிறோம். அப்ப நம்முடைய பாக்கியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறதுனால அவர் ராஜாதி ராஜா இல்லையா? அவரை போல வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. காட் ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்க, ஒரு நாட்டினுடைய எல்லா அரசியல்வாதிகள்லேருந்து எல்லா தலைவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் அந்த தலைவரை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நல்ல தலைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்ம வாழுகிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தலைவர் இயேசு. அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை போல வல்லமை உள்ளவர் யாருமே கிடையாது. அவரை போல பாருங்க மகிமை நிறைந்தவர் யாருமே கிடையாது. அவரை போல ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட தேவனை நாம் ராஜாவாக கொண்டிருக்கிறோம். அவருடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிறோம், அவருடைய பாதுகாவலுக்கு கீழே இருக்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய பாதுகாவலுக்கு கீழே இருக்கிறோம். அவர் நம்முடைய ராஜா, அவருடைய பிரஜைகளா இருக்கிறோம். நம்மை அவர் ஆண்டு வழி நடத்துகிறார். இன்னும் சொல்ல போனா அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 121 நம்ம வாசித்தோம் போன முறை. சங்கீதம் 121:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். ஓ, வாட் அ காட் வி சர்வ். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வழிபடுகிற தேவன் எவ்வளவு பெரியவர். எத்தனை தீங்குக்கு விலக்கி காப்பாருங்க? சத்தமா சொல்லுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பாருங்க, ஏன்னா அவருடைய கஸ்டடியில் இருக்கிறோம், நாம அவருடைய பாதுகாவலுக்கு கீழே இருக்கிறோம், அவருடைய பராமரிப்புக்கு கீழே நம்ம இருக்கிறோம். ஆகவே அவர் பாருங்க நம்ம எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க ஆழமாய் நம்பணும். அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் எதுக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னா, நீங்களும் நானும் அதை வாசிச்சு விசுவாசிக்கும்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிச்சு விசுவாசிக்கலன்னா அப்புறம் பைபிள் இருந்த என்ன பிரயோஜனம்? சிலர் வீட்டில் 7 பைபிள் இருக்குது, ஆனால் பைபிளை திறந்து வாசிக்க தான் மாட்டாங்க. இன்னைக்கும் பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அதை தூசி தட்டி ஒரு முத்தம் கொடுத்து மறுபடியும் அதே இடத்துல வச்சுருவாங்க. நிறைய கிறிஸ்தவர் அப்படி இருக்கிறாங்க. இல்லை, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலருக்கு பெருமை என்னன்னா, எங்கள் வீட்டில் 7 பைபிள் இருக்குது. இருந்த என்ன பிரயோஜனம்? பைபிளை வாசித்து அதை விசுவாசிக்கணும்.
அப்பொழுதுதான் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும் பாருங்க. ஏன்னா அருமையாக சொல்லப்பட்டு கர்த்தருடைய எல்லா தீங்கும் விலைக்கு காப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் எண்ணி முடியாத தீமைகள் இருக்கிறது, மறுக்கவே முடியாது. எப்படியெல்லாம் விபத்துகள், எப்படியெல்லாம் ஆபத்துகள் மனுஷனை சூறையாடுகிறது கண்கூடா பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த காலம் இது ரொம்ப நவீன காலம் ஆயிடுச்சு. உலகத்தில் நடக்கிற எந்த மூலையில் நடக்கிற ஒரு விஷயத்த அடுத்த நிமிஷத்தில் பாருங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு பாருங்க இன்னைக்கு நவீன காலமா ஆயிடுச்சு. எவ்வளவு தீமைகள் உலகத்தில் நடக்குது பாருங்க. நான் பொதுவாக பேப்பர்லாம் ரொம்ப விழாவாரியாக வாசிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு பேப்பர் போடுவாங்க. சரி, ஆக்சுவலாக சும்மா ஒரு ஹெட்லைன்ஸை மட்டும் பார்ப்பேன், என்ன நடப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். சில முக்கியமான நியூஸ் எழுதுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்ப்போம். ஆனால் உட்காந்து விழாவாரியாக நான் வாசிக்கிறதே கிடையாது. சும்மா அப்படி எளிமை நின்றுட்டு இப்படி பார்ப்பேன், ஹெட்லைன்ஸை மட்டும் பார்ப்பேன். என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை, என்ன திட்டங்கள், இதெல்லாம் கொஞ்சம் லேசாக பார்த்துட்டு அப்படியே மடக்கி போட்டுட்டு போயிடுவேன். அதே போல் நியூஸும் உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதெல்லாம் கிடையாது. டிவியெல்லாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் டிவி பார்க்குறத இங்கே பார்க்கவே முடியாது. பாருங்கள், உட்காந்து பார்க்குறதே கிடையாது. ஆனால் சில நியூஸ் கண்ணில் படுது. சில காரியங்களை பார்க்குற மாதிரி நேர்ந்து விடுகிறது. ரொம்ப மாதங்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் வாசித்தேன். பாருங்க, ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஒரு மஞ்சள் நிற நல்ல பாம்பு வந்துருச்சான். அந்த வீட்டு ஆளு ரொம்ப ஓட்ட சாட்டமான ஒரு யங் மேன். ஒரு 30-32 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் நல்ல ஓட்ட சாட்டமாக இருக்கிறான். அந்த பாம்பு ரொம்ப அழகாக வேற இருக்குது. அவன் இப்படி ஒரு நல்ல பாம்பை பார்த்ததே இல்லை போல. உடனே நினச்சிட்டா அதை லாபகமாக வாழை பிடிச்சிட்டான். வாழை பிடிச்சிட்டு இப்படி தொங்க விட்டான் பாருங்க. அது கீழே இருந்து அப்படியே இப்படி படம் எடுக்குது. தொங்க விட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அதை கொத்துறதுக்கு ட்ரை பண்ணுது, கொத்த விடாமல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். லேசாக அசந்தான் பாருங்க, கொட்டிடுச்சு காலில். ஆள் வாட்ட சாட்டமான ஆள். ஐயையோ பாம்பு கொட்டிச்சின உடனே பாம்பை தூக்கி துற போட்டு ஆட்கள் இவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற வழியில் செத்து போயிட்டான். அவ்வளவு பாய்சனஸ் பாம்பாக இருந்திருக்குது, விஷ பாம்பாக இருந்திருக்குது. பாருங்க, செத்து போயிடும்னு நினச்சிருப்பானா? எப்படி தீமைகள் இந்த உலகத்தில் இருக்குது பாருங்க. சும்மா அதை விளையாட்டு மாதிரி. ஏன்னா ஆள் அப்படிப்பட்ட ஆள், அவ்வளவு பராக்கிரமசாலி. ஒரு நிமிஷத்தில் பாம்பு கீழே போட்டு மிதிச்சிடலாம், அவனால் முடியும். அப்படிப்பட்ட ஆள் அவன். பாருங்க, லேச அசந்தானாலேயோ எப்படியோ வளைஞ்சு டக்குன்னு கொட்டிடுச்சு. இன்னொரு செய்தியை கேள்விப்பட்டேன் பாருங்க, சமீபத்தில். ஒரு வீட்டுக்குள்ள கட்டுவிரியன் பாம்பு வந்துருச்சான். உடனே வீட்டாரெல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. பாம்பு உள்ள வந்தோடனே இவங்களாம் வெளியே ஓடிட்டாங்க. அது எங்கேயோ போய் ஃப்ரிட்ஜு கட்டிலே எங்கேயோ போய் மறைஞ்சு நின்றுச்சு. அதை இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. உடனே இந்த பாம்பு பிடிக்கிறவனை வர சொன்னாங்களாம். பாருங்க, அவன் நல்ல என்னென்ன மாட்டணுமோ அதெல்லாம் மாட்டிட்டு தான் வருவான் இல்லையா? பாருங்கள், அதெல்லாம் மாட்டிக்கிட்டு கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வந்தான். வந்து பாம்பை லாபமாக பிடிச்சிட்டான். பிடிச்சி அதை பேக்குக்குள்ளே போடுறதுக்குள்ளே கையில் அடிச்சிருச்சு. ஸ்பாட்லேயே இறந்துட்டான். யோசித்து பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு அளவே இது எங்கேயோ 1-2 பேப்பரில் வர்ற நியூஸ். ஆனால் உலகத்தில் 1000-10000 தீமைகளாலே மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கேரளாவில் ஒரு
வெள்ளம் வந்துச்சு, மழை ஓவராகி வெள்ளம் வந்துச்சு பாருங்க, மலையே சரிஞ்சிருச்சு. வயநாடுன்ற இடத்துல மலையே சரிஞ்சு சொல்றாங்க 3 கிராமங்களையே காணுமா. கண்டுபிடிச்சது ஒரு 350 பேர்கிட்ட செத்தவங்களை சடலங்களை எடுத்துருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யோசித்திருப்பாங்களா? உலகத்தில் அவ்வளவு தீமைகள் இருக்கிறது, ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எண்ணி முடியாத தீமைகள் இந்த உலகத்தில் இருக்குது, ஆனால் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். அப்போ இந்த தீங்கெல்லாம் எங்கேருந்து வருது? தீமையெல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாம் பிசாசு நடத்துல தான் வருது இல்லையா? ஆண்டவர் அருமையாக சொன்னார் இல்லையா? திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிற ஆண்டு வேற ஒன்றுக்கும் வரான். எல்லா தீமைகளும் பிசாசு நடத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. ஆனால் அருமையானவர்களே, பிசாசை பார்க்கலும் பெரியவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்ப நாம அருமையான தீமைகளை நினைச்சு பயப்படுறதுக்கு பதிலா நாம கர்த்தருடைய பாதுகாவலை நினைச்சு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய அந்த பாதுகாவல் அதை நம்ம எப்படி சுதந்திரிக்கிறோம்னா விசுவாசத்தின் மூலமா தான் சுதந்திரிக்கிறோம். எந்த நன்மையா இருக்கட்டும், எல்லா நன்மைகளையுமே விசுவாசத்தினால தான் கர்த்தரிலிருந்து என்ன செய்யறோம்? வாங்குறோம். விசுவாசிக்காம உன்னை வாங்க முடியாது கர்த்தரிலிருந்து. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிச்சு? விசுவாசிச்சோம், அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா நன்மைகளுமே விசுவாசத்தின் மூலமா தான் செய்கிறது, வருகிறது. அதே போல பாதுகாவலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இருக்கிறது. அதனால தான் பாருங்க, தீமைகளை நினைச்சு பயப்படக்கூடாது, தீமைகளை பற்றி பேசக்கூடாது, பிசாசு எவ்வளவு பெரியவன்றதை பேசக்கூடாது. என்ன சொல்லணும்? உலகத்தில் இருக்கிறவரும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லா தீங்குக்கு என்னை விலக்கி காப்பார். இதுதான் பாருங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற வழி. நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள்ளணும் கர்த்தர் சொன்னார் இல்லையா? அது எப்படி தெரிந்து கொள்ளுறோம்? விசுவாசத்தினால தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். ராஜாதி ராஜா எங்களுடைய ஆண்டவரா இருக்கிறாரு. அவர் எங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. அவர் எங்களை பராமரிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் எங்களை போஷிக்கிறவரா இருக்கிறாரு. அவரை எங்களை ஆண்டு வழி நடத்துகிறவராய் இருக்கிறாரு. அவர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு குறைவும் இருக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்க 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 தான் நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதன்படி நமக்கு நடக்கும். மாறாத பிரமாணம். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி வேதத்துல திரும்ப திரும்ப வருகிறது. அப்ப விசுவாசிக்கிறதுக்கு என்ன வழி? அதைத்தான் பாருங்க நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளே நாம் இருக்கிறோம். சங்கீதம் 125க்கு போங்க. சங்கீதம் 125 முதலாவது 2வது வசனத்தை வாசிப்போம், அப்புறம் 1வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது 2வது வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அதாவது எருசலேமை சுற்றிலும் பாருங்க, ஜியோகிராபிக்கலா, அதாவது இந்த வடிவமைப்பே எருசலேமை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலைகள் சூழ்ந்திருக்குதான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லியே பாருங்க ஆண்டவர் அப்படி படைச்சிட்டார் போல. நான் பார்த்து வைத்ததும் எல்லா தேசங்களிலும் சிங்காரணமான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார் இல்லையா? அவர் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டார் இவங்களுக்கு, உடன்படிக்கையின் மக்களுக்கு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய பார்வையில் ரொம்ப விசேஷமானவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். ஒருவேளை நம்மளை மற்றவங்க ஏளனமா நினைக்கலாம், ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளை மட்டம் தட்டி பேசலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே முக ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவனுக்கு அவருடைய ஜனங்கள் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த எருசலேம் சுத்திலும் மலைகள் இருக்குதான். எதிரிகள்
எருசலேமை சீஸ் பண்ணணும்னா, எருசலேமை பிடிக்கணும்னா பாருங்க, மலையில் ஏறி இறங்கணுமா. ஆகவே மலையில் ஏறி இறங்கினா எருசலேமை பிடிக்க முடியும். மலையில் ஏறி இறங்குறதே பெரிய டிடிஎஸ், ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம். அதனால பொதுவாக எருசலேமை பிடிக்கணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களே. இந்த காலம் வேற, இப்போ வந்து ஏரோப்ளேனில் வந்து டம்மு டம்முன்னு போட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, குதிரையில் இந்த தரைப்படையில் இப்படி தான் செய்ய முடியும், வர முடியும். மலையில் ஏறி இறங்கணும், ரொம்ப கஷ்டம். பாருங்க, மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறாரா. பிரைஸ் தி லார்ட். நம்மை சுற்றிலும் இருக்கிறாரு, நம்ம பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறாரு. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஆகவே பாருங்க, மலைகளை யாரும் அசைக்க முடியாது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை யாரும் அசைக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கம்பீரமாய், அசைவற்றவர்களாய், பாதுகாக்கப்பட்டவர்களாய், வாழ்ந்திருக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வது அவருக்கு இஷ்டமா இருக்குது. ஆகவேதான் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் பிசாசின் தீமைகளை நினைச்சு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. எல்லாரும் சொல்லுவோம், நான் பயப்பட மாட்டேன். பயப்படவே கூடாது. நம்ம வந்து பயத்தின் மக்கள் அல்ல, நம்ம விசுவாசத்தின் மக்களாய் இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது? நம்ம விசுவாசிக்கும் போது தேவனுடைய பாதுகாவலின் வேலி பலப்படுத்தப்படுகிறது. நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாம விசுவாசிக்கிறத விட்டுட்டு பயப்படும் போது என்ன நடக்குது? தேவன் போட்டு வச்சிருக்கிற பாதுகாவலின் வேலையை நாமளே பிச்சு விட்டுறோம். கவனிங்க, ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க, அதிகாரத்தை தேவன் நம்ம கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. நாம விசுவாசிக்கும் போது தேவன் கிரியை செய்யறாரு, நம்ம பயப்படும் போது பிசாசு என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். நம்ம விசுவாசிக்கும் போது தேவனுக்கு வாசல் திறக்கப்படுகிறது, நம்ம பயப்படும் போது பிசாசுக்கு வாசல் திறக்கப்படுகிறது. சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம விசுவாசிச்சா என்ன பிரதர், விசுவாசிக்காட்ட என்ன பிரதர், என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதை போல அறிவீனம் வேற எதுவுமே கிடையாது. பெரிய பாசு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இல்லையா, there is a man word pot and there is a God word pot. அதாவது மனுஷன் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, தேவன் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. தேவன் செய்ய வேண்டிய வேலையை மனுஷன் செய்ய முடியாது, மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்ய மாட்டாரு. இப்ப மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை மனுஷன் செய்யும் போது தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்கிறார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு பொறுப்பான இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அவிசுவாசத்தை யோசிக்கக்கூடாது, பயத்தை யோசிக்கக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது, அவிசுவாசத்தை பேசக்கூடாது, அவிசுவாசத்துக்கு செவியை சாய்க்கக்கூடாது. நம்மை நாமே பாருங்க விசுவாசத்துக்குள்ளே காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் பயத்தினால நிறைஞ்சு கிடக்குது. உலகம் முழுவதும் பாருங்க துர்ச்செய்தினால நிறைஞ்சு கிடக்குது இல்லையா? உலகம் முழுவதும் பாருங்க அவிசுவாசத்தினால நிறைஞ்சு கிடக்குது. எப்படி தெரியும்னா, அவங்க வாய், அவங்க பேசினாங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடுது இல்லையா? பயம், அவிசுவாசம், கலக்கம், நம்பிக்கை இல்லாமை, சாவு எல்லாம் வெளியே என்ன செய்து வருது. அதனால உலகமே நிறைஞ்சு கிடக்குது. இப்போ நாம அவங்க கூட பாருங்க கை கோர்க்கவே கூடாது, அவிசுவாசத்துக்கு கை கோர்க்கவே கூடாது, பயத்துக்கு கை கோர்க்கவே கூடாது. நாம பாருங்க நம்ம எப்போதும் விசுவாசத்துக்குள்ளே காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் பொறுப்பான ஜீவியம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழணும். நிர்விசாரமாய் ஏனோ தானன்னு வாழ்ந்தால் பாருங்க பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்கு ஏது உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விடிஞ்சா அடைஞ்சா தேவனுடைய ஜனங்கள் பாருங்க சீரியஸான ஆட்களா இருக்கணும். எதை யோசிக்கணுமோ அதான் யோசிக்கணும். எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் குடும்பமாக வெற்றி பெற விரும்புகிறீர்கள்? அப்போ எதை யோசிக்கணுமோ அதான் யோசிக்கணும், எதை தியானிக்கணுமோ அதான் தியானிக்கணும், எதை பேசணுமோ அதான் பேசணும்.
வேண்டாத காரியங்களை தியானிக்கவும் கூடாது, வேண்டாத காரியங்களை பேசவும் கூடாது, வேண்டாத காரியங்களை கேட்கவும் கூடாது. நம்மை நாமே காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆதாம் இருக்கிறானே, அவன்கிட்ட தேவன் எல்லாத்தையும் சொல்லிட்டார் இல்லையா? ஆதாமை எவளையும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டாந்து வச்சுட்டு பாருங்க சொல்லிட்டாரு, தோட்டத்தை காத்துக்கொள், அதை பண்படுத்து. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை நல்லா வேலை செய்ய. வேலை தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். வேலை வெறும் சம்பாத்தியத்துக்கு மட்டும்தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, வேலை உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்காக தேவன் கொடுத்த ஒரு ஏது. அதை நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய திருப்தி உண்டாகும். என்னை ஒரு வேலைக்கு அழைச்சிருக்கிறாரு. என்ன வேலைன்னா பாருங்க, இந்த பிரசங்கம் பண்ற வேலை. பாருங்க, இந்த வேலையை நான் பொறுப்பை உணர்ந்து நல்லா என்னால் எவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ அதை நான் செய்யும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய திருப்தி உண்டாகுது. அதுதான் பாருங்க அதனுடைய ரிவார்டு, ஒரு பெரிய பலன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேனோ அதுக்கு தேவன் என்ன செய்யறாரு? சம்பளம் கொடுக்குறாரு. கவனிங்க, அதே போலதான் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் கொடுத்தது தான் வேலை. வேலை வெறும் சாப்பாட்டுக்காக மட்டுமல்ல. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாருங்க வேலை செய்யாமலே தான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். வேலை நீ வேலை செஞ்சாதான் நான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. அதாவது சாப்பிட்டுக்கோ, தோட்டத்தை பண்படுத்து அப்படின்னு சொல்லி வேலை செய்யும் சொன்னார். அப்புறம் சொன்னாரு, தோட்டத்தை காத்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. எல்லாரும் சொல்லுங்க, காத்துக்கொள், தோட்டத்தை காத்துக்கொள். இவன் பாருங்க பிசாசை உள்ள விட்டுட்டான். பிசாசு மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆதாம் எங்க இருந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தர் சொன்னார், முட்டைக்கோஸ் நடுறதுக்கு போயிட்டான் போல. முட்டைக்கோசு நடுறதுக்கு போல அவன் அங்க ஏவாள் கூட தான் நின்றுட்டு இருந்தான். கவனிங்க, பிசாசு பேசிட்டு இருக்கிறான், ஏவாள் அதை கேட்டுட்டு இருக்கிறா. அதோட ஆதாமன்னு செய்யறான், கேட்டுட்டு இருக்கிறான். என்ன ஒரு நிர்விசாரமான ஒரு நிலைமை பாருங்க. காத்தை பிடிச்சி முறுக்கி தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு, உள்ள வராத, உள்ள வந்தானா தொலைச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோட அவனுக்கு கட்டளை போடுறதுக்கு பதிலாக உள்ள வந்தவன பாருங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அண்ணியும் உள்ள வந்திருக்கிறான், வேண்டாத பேசிட்டு இருக்கிறான். ஆரம்பமே கடவுளுக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறான். பாருங்க இவங்க உட்காந்து ஊன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. முடிவு என்ன? அருமையானவர்களே, ஏதேன் தோட்டம் வனாந்தரம் ஆயிடுச்சு. வாட் அ பிட்டி! என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. நிர்விசாரமா இருந்தா தொலைஞ்சிச்சு. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் போயிடுச்சு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஜாக்கிரதையா இருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த உலகம் ஏதேன் தோட்டமா தான் இருந்திருக்கும். ஆதாம் விட்டுட்டான் இல்லையா? இப்போ தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து ஒரு பாதுகாவலின் வேலையையும் கொடுத்து உள்ள விடாத, யாரையும் உள்ள விடாதன்னு சொல்லியிருந்தாரு. இவன் உள்ள விட்டுட்டான். இப்போ யோபுவின் புஸ்தகத்துக்கு போங்க. யோபு 1ஆம் அதிகாரம், சீக்கிரம். யோபு 1ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. யோபு 1:9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. பாருங்க, சாத்தான் எவ்வளவு விவரமா பேசுறான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயந்து நடந்தா அதுக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை தேடுனா அதற்கு பலன் உண்டு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது.
கர்த்தரை தேடி கர்த்தரை நாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அறிவே பலத்த ஆசீர்வாதங்கள் உண்டு. யாரும் மறுக்க முடியாது. தேவன் அப்படி வச்சிட்டாரு. கவனிங்க, ஜனங்கள் தான் சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் தான் சொல்றாங்க, தேவனுக்கு பயந்து நடப்பது அதுக்கு பலன் இல்லையே அப்படின்றாங்க. இவங்க தான் தப்பா பேசுறாங்க, இஸ்ரவேல் மக்கள் தான். மல்கியாவை போங்க, மல்கியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் மக்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்லுகிறீர்கள். அதான் இஸ்ரவேல் மக்கள் தலையில பேசுறாங்க. ஆனா சாத்தான் விவரமா பேசுறான். சாத்தான் கரெக்டா பேசுறான். சாத்தான் சொல்றான், யோபு உமக்கு விருதாவாக பயந்து நடக்கிறான். அவன் பயந்து நடக்கிறதுக்கு நீர் அதற்கேற்ற பலனை என்ன செய்யறீரு, கொடுக்கிறீரு அப்படிங்கிறான். யோபு 1:10 பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, பாதுகாவல வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரேன்றான். அழகா நீங்க எத்தனை பேர் கர்த்தரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு பாதுகாவல் உண்டு. உலகத்தில் 1000 தீமைகள் இருக்கலாம், 1000 பொல்லாப்புகள் இந்த உலகத்தில் நடக்கலாம். ஆனால் எல்லா பொல்லாப்புகளை பார்க்கலாம், தீமைகளை பார்க்கலாம், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், அவருடைய கரம் பெரியது, வல்லமை உள்ளது. ஆமேன். அதனாலதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு எல்லாருக்கும் நேரிடாதுன்னு போடலங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஆமா, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஏன்? பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் போக்கை காப்பார், உன் வரத்தை காப்பார், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பாருங்க, சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படிங்கிறான். கர்த்தர் வந்து நினைச்சிட்டாரு, வேலி அடிச்சிட்டாரு, பாதுகாவல். அதுக்கடுத்து செழிப்பை பற்றி சொல்றான். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு செழிப்பையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி பிசாசு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கவனிங்க. அப்ப யோபு சுற்றிலும் வேலை அடிக்கப்பட்டிருக்கிறது என்பது சாத்தானுக்கு தெரியுது, ஆனா யோபுக்கு தெரியல. யோபு பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில் ஏன் தீமைகள் நடந்துச்சு பாருங்க. பெரிய கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வந்து பாருங்க, நான் அறிந்து கொண்ட சத்தியங்கள் நான் சொல்லுறேன், என்னை வாழ வைத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரருக்கு கூட தெரியாத சத்தியங்களை நாம இங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதை வெளிப்பாடா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் போனீங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்லிட்டாருங்க. நீங்க என்ன யோபு காட்டிலும் பெரிய ஆளா அப்படின்றாங்க. யோபு சொன்னது கரெக்ட் தான் அப்படின்றாங்க. பெரிய பாஸ்டர் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில், கொடுக்கிறவர் கர்த்தர், எடுக்கிறவன் பிசாசு. யோபுவுக்கு அது தெரியல. யோபு கொஞ்சம் குழம்பி போய் கிடக்கிறாரு பாருங்க. கர்த்தர் இவரை சுத்தி வேலை அடிச்சு வச்சிருக்கிறார். இவருடைய குழப்பம், இவருடைய பயம், இவருடைய அவிசுவாசம், இவருடைய சந்தேகம், இவைகள் தான் இவருடைய வாழ்க்கையின் சீர்கேட்டுக்கு காரணம். கர்த்தர் கிடையாது. எபேசியர் 4:27 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்னு போட்டிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டியது யாருங்க? நாம தான். கர்த்தர் திறந்து விட்டாருங்க. கர்த்தர் யாருக்கும் திறந்து விடுறது, எந்த பிசாசுக்கும் திறந்து விடுறது இல்லை வழிய. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ இடம் கொடுக்காதன்றாரு.
அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு வாசலை திறந்து விடாத. பயத்துக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு வாசலை திறந்து விடாத. நீ அதை செய்யாத. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நல்லா கவனிங்க. அப்ப யோபனுடைய வாழ்க்கையில வந்த தீமைகளுக்கு காரணம் என்ன? இவர் விசுவாசிக்கிறதுக்கு பதிலா, விசுவாசிச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? கர்த்தர் போட்டு வச்ச வேலை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடிக்கடி சொல்லணும், ஐ எம் எ பிலீவர் அண்ட் ஐ எம் நாட் அ டவுட்டர். நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. நான் ஒரு விசுவாசி, நான் சந்தேகப்படுகிறவன் அல்ல. கவனிங்க. ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை சுற்றி போட்டு வைத்திருக்கிற அந்த வேலியை பலப்படுத்துகிறோம். இந்த வேலி, பாதுகாவலின் வேலி பலனடைகிறது. அதனாலதான் விசுவாச அறிக்கையெல்லாம் ரொம்ப முக்கியம். பெரிய பாஸ்டர் அருமையான புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? டெய்லி இந்த விசுவாசத்தின் அறிக்கையை பண்ணணும். மோட்டர் சைக்கிளில் போகிறீங்க, சில நேரங்களில் காரில் போகிறீங்க, தனியாக சில நேரங்களில் வீட்டில் இருக்கிறீங்க, வாயை திறந்து நல்லா சொல்லணும். கர்த்தர் நாற்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கு என்னை விலக்கி காப்பார், நன்மையும் கிருபையும் ஜீவனோட ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும். பாருங்க, நல்லா தாராளமா பாருங்க, வாயை அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அடிக்கடி சொல்றது போல சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, லட்டும் ஜிலேபியும் சாப்பிட்றதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு வாயை அப்படின்னு. லட்டையும் ஜிலேபியும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது பிரைமரி பர்பஸ் கிடையாது. அது முக்கியமான நோக்கம் கிடையாது. முக்கியமான நோக்கம் என்னன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேசும்போது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது? உங்களை சுற்றி போடப்பட்டிருக்கிற வேலி பலப்படுத்தப்படுகிறது. ஆமென். நீங்க பயத்தை பேசுனீங்கன்னா, தேவன் போட்டு வச்சிருக்கிற வேலையை நீங்களே என்ன செய்யறீங்க? பிச்சு விட்டுறீங்க, ஒரு திறப்பு உண்டாக்கி விட்டுறீங்க. இதுதான் யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்தது. திருப்புங்க, யோபு 3ஆம் அதிகாரம். யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப யோபு என்ன பண்ணாரு? பயத்தில் இருந்திருக்கிறாரு. இன்னும் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு அருமையாக சொல்லுகிறது, the thing which I greatly feared has come upon me. அதாவது நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதாவது யோபனுடைய பயம் ரொம்ப மெச்சூர், ரொம்ப வளர்ந்த ஒரு பயம். ரொம்ப நாள் அந்த பயத்துக்கு இடம் கொடுத்து, இந்த பயத்தையே யோசித்து, இந்த பயத்தையே பேசி 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 பாருங்க, பயம் கோலியாத்து மாதிரி வளர்ந்துருச்சு, ராட்சசம் மாதிரி வளர்ந்துருச்சு. பாருங்க, அந்த பயத்தின் அடிப்படையில் தான் யோபுனுடைய வாழ்க்கையில தீமைகள் நடந்தது. நல்லா கவனிங்க. யோபு பயத்துக்கு இடம் கொடுக்காம விசுவாசத்துல உறுதியா இருந்திருப்பார், ஆனால் யோபுக்கு நடந்திருந்த தீமைகள் நடந்திருக்காது. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய நன்மைகளை செஞ்சிருக்கிறார் யோபுவுக்கு தேவன். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுறவுமா இருக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழுகிற மனுஷனை ஆசீர்வதிக்காம விடுவாரா? ஆசீர்வதிக்காம விட மாட்டாருங்க. யோபு அதற்கு சாட்சி. பாவத்தில் வாழ்கிறவனே நல்லா இருந்தான்னா, பரிசுத்தமா வாழ்கிறவன் அதை காட்டிலும் கோடி மடங்கு நல்லா இருப்பான். தேவனுடைய பிள்ளைகள் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய திட்டம். யோபுவை எல்லாரை பார்க்கலும் அதிகமாக தேவன் ஆசீர்வதி. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான், எல்லாரிலும் பெரிய பணக்காரனா இருந்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஆனா காலப்போக்கில் பாருங்க, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 எருமாடு, 500 கழுதை, திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. பாருங்க, 7 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, எல்லாம் பாருங்க, ஐஸ்வர்யத்துக்கு குறைவே கிடையாது. இந்த ஒவ்வொரு அன்னைமார் வீட்லையா பாருங்க விருந்து டெய்லி. வாழ்க்கை ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்குது. என்ன பண்ணிருக்கலாம் யோபு? தேவனே, இவ்வளோ பெரிய நன்மைகள் எனக்கு கிடைச்சிருக்குது, இவ்வளோ பெரிய நன்மைகளுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, அப்பா பிதாவே நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிச்சிட்டே இருந்திருந்தாருன்னா விசுவாசத்தில் இன்னும் நல்லா பலப்பட்டிருப்பாரு. தேவன் போட்டு வச்சிருந்த பாதுகாவலின் வேலை இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பிசாசு உள்ள வந்திருக்கவே
எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குதுங்க? பிசாசு உள்ள வந்திருக்கவே முடியாது. எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. ஒன்று ஒன்றா எண்ணி எண்ணி தோத்திரம் பண்ணலாம். நான் அதான் செஞ்சிட்டு இருக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் செய்கிறது சொல்கிறேன். ஒன்று ஒன்றா எண்ணி பார்த்து நான் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய சபைக்காக உமக்கு நன்றி, எங்களுடைய வளாகத்துக்காக உமக்கு நன்றி, எங்களுடைய ஆலயத்துக்காக உமக்கு நன்றி, எங்களுடைய ஆராதனைக்காக உமக்கு நன்றி, எங்கள் சபையில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, எனக்காக உமக்கு நன்றி, என் வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி, என் குடும்பத்துக்காக உமக்கு நன்றி, என் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி, என்னுடைய எதிர்கால ஊழியத்துக்காக உமக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நன்றி சொல்ல 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 உள்ளம் விசுவாசத்தினாலே பொங்குகிறது. விசுவாசம் பாருங்க, மேலோங்க மேலோங்க நம்மை சுற்றி போடப்பட்டிருக்கிற வேலி பாருங்க பலப்படுத்தப்படுகிறது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பயத்துக்கு இடம் கொடுத்தாரு யோபு. அதுதான் இவ்வளவு சீரழிவுக்கு காரணம். கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, எதை பார்த்தும் பயப்படாத, பாதுகாவலின் தேவன் இருக்கிறாரு. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கிற வல்லமையுள்ள ராஜா உன்னுடைய ஆண்டவரா இருக்கிறாரு இல்லையா? பேதுரு பாருங்க, காத்து பயங்கரமா எதிர்காத்தா இருக்குது கடல்ல மூன்றாம் ஜாமத்துல. இயேசு தண்ணி மேல நடந்து வர்றாரு. இயேசு வரும்போதே ஒரு வார்த்தை அருமையா சொன்னாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இயேசு பேசினார்ல, எப்பவுமே இப்படிதான் பேசுவாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அவங்களை அதைரியப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை இயேசு பேசினதே கிடையாது. ஒரு போதும் பேச மாட்டாரு. எப்போதும் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை தான் பேசுவாரு. ஆண்டு காலையிலே சொல்லுவோம், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். காத்த பார்த்து பயப்படாத, அலையை பார்த்து பயப்படாத, நான் வந்துட்டேன். கர்த்தர் வந்துட்டாருன்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா எதுக்கும் பயப்படக்கூடாது. அதான் பாயிண்ட். பேதுரு பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணீர் மேல் நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிடும் அப்படிங்கிறான். இயேசு உடனே சொல்றாரு, வா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டக்குன்னு உடனே வான்னு சொல்லிட்டாரு. சரித்திரத்தில் எந்த புயலும் தண்ணி மேலே நடந்ததில்லை. அவர் கடவுள், அவர் நடக்கிறாரு. சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை, அப்பா நான் தேவகுமாரன், நான் நடப்பேன், உனக்கு என்னப்பா, உன்னால முடியாது, நீ சாதாரண மனுஷன், இது வரைக்கும் எவனும் நடந்ததில்லை, உன்னாலையும் நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏசு சொல்றார், சரித்திரத்தையே மாத்திடுவோம் வா அப்படின்றாரு. பாருங்க, கர்த்தர் அந்த மாதிரி ஒரு அழைப்போட தான் நம்மளையும் அழைச்சிருக்கிறாரு. உங்க பரம்பரை சரித்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, டோட்டலாக மாற்றி நல்ல சரித்திரமாக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. மகத்தான அழைப்பு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு. வான்னு சொல்றாரு, இறங்கிட்டான், இறங்கி நடந்து போறான். நல்லா கவனிங்க, அவன் இறங்கும் போது காத்து வீசலையா? நான் கேட்குறேன். அது ஏற்கனவே ரொம்ப சாயங்காலத்திலிருந்து வீசிட்டு தான் இருக்குது. ஏசு வான்னு சொன்ன உடனே பாருங்க, அந்த வாங்குற வார்த்தையை நம்பி காத்தை பொருட்படுத்தாம அவன் பாட்டில் இறங்கி நடந்து போயிட்டான். மேக்சிமம் டிஸ்டன்ஸ் போயிட்டான், முக்காவாசி தூரம் போயிட்டான். பாருங்க, அப்படி போனவன் என்ன பண்ணா, திடீர்னு இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் பார்க்கறத விட்டுட்டு கண்ணை அப்படி லேசா வளர்க்கணும். சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சான். காற்று பலமா இருக்குதேன்னா, ஏன்பா நீ இறங்கும் போது காற்று பலமா இல்லையா? அப்ப இறங்கி நடந்து போயிட்ட. அப்ப விசுவாசத்தில் நடந்தான். இப்ப கொஞ்சம் பயம் வந்துருச்சு. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தில் நட, தொடர்ந்து விசுவாசத்தில் நட. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலை மாறிடும். வியாதியை பார்க்காத, வியாதி ஓடி போயிடும். கடன் பிரச்சனையை பார்க்காத, கடன் பிரச்சனை ஓடி போயிடும். பொருளாதார தொய்வை பார்க்காத, பொருளாதார தொய்வு ஓடிடும், நிறைவு வந்துடும். ஆனா நீ மட்டும் இதை பார்த்து பயத்துக்கு கடன் கொடுக்கறது பதிலா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தில் நடன்றார். நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறோம். பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டான், பயந்தான், அமள தொடங்கினான். நல்ல வேளை கர்த்தர் தூக்கிட்டாரு. ஆண்டவரே ரட்சியம்னா பாருங்க, வலது கையை நீட்டி அப்படியே தூக்கிட்டார், விட மாட்டாரு. ஆனா என்னை பொறுத்தவரை என்னன்னா, அவன் தொடர்ந்து விசுவாசி இருந்தான்னா அந்த 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 விழுந்து விழுந்து எழும்பக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யறது ஏற்பட்டிருக்காது இல்லையா?
இந்த போட்டில் இருக்கிறவனும் சொன்னேன் வேண்ட போகாதரான்னு சொன்னேன், இந்த முங்கிட்டா பார்த்தீங்களான் இருப்பான். ஆனால் பாருங்க, ஏசு பார்த்தாரு, முங்கினாலும் பரவாயில்ல தூக்குறனா இல்லையான்னு பாருன்னு சொல்லி விசுவாசத்தில் நடக்கிறவங்கள கர்த்தர் கொஞ்சம் தூக்கி விடுறாரு. ஆமேன். ஆனால் போட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாது இல்லையா? சாணி மாதிரி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். பேதர், என்னை பொறுத்தவரை பேதர் பெட்டர். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, விசுவாச வாழ்க்கையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பயத்துக்கு இடம் கொடுக்கவே இடம் கொடாதே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இப்போ சங்கீதம் 125 2ஆம் வசனத்தை பார்த்தோம் இல்லையா? 1ஆம் வசனத்தை பார்த்து முடிச்சோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன்னா இவர்களுக்கு பாதுகாக்கிற தேவன் இருக்கிறாரு. அவர் மகா பெரியவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். இவங்க பலத்தினால அசையாம இருக்கிறது இல்ல. இவங்க பலத்துல நம்பி இருந்தாங்கன்னா காத்து அப்படியே பறக்கடிச்சிடும் இவங்களை. உலகத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? துன்மார்க்கரை பற்றி என்ன போட்டிருக்குது பைபிள்ல? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள்னு போட்டிருக்குது. பாருங்க, பொல்லாத தீமைகள் நிறைந்த காற்று அடிக்கும் போது மனுஷன் பாருங்க இல்லாம போயிடுறான். ஆனா நாம நம்முடைய பலத்தை சார்ந்து இல்லை, நாம ஆண்டவருடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. நம்மை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். அவருடைய பராமரிப்புக்கு கீழே நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எப்போதும் விடிஞ்சா அடைஞ்சா சொல்லுங்க, ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், உம்முடைய பாதுகாவலுக்கு கீழே இருக்கிறேன், உம்முடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிறேன், எல்லா தீங்குக்கு என்னை விலக்கி காக்கிறபடியா நமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை துதிப்பீர்களானால் விசுவாசம் பாருங்க மேலோங்குகிறது. அந்த விசுவாசம் தேவன் உங்களை சுற்றிலும் போட்டிருக்கிற வேலியை, பாதுகாவலின் வேலியை பலப்படுத்துகிறது. உலகத்தில் 1000 தீமைகள் இருக்கலாம், ஆனா உங்களை ஒரு தீமையை மேற்கொள்ளவே இருக்கிறீங்களா? எல்லாம் தயவு செய்து எழுதினார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடை சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படுவோம் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை பராமரிக்கிறவராய், எங்களை போஷிக்கிறவராய், எங்களுடைய ராஜாவாய் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. நம்முடைய ஆளுகைக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம், நம்முடைய பராமரிப்புக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, எல்லாரையும் ஆண்டு ஆசீர்வதித்து கர்த்தாவே பாதுகாத்து வழி நடத்துகிறபடி ஆளுமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.